நடிகையோட கல்யாணத்தை ஏன் பெரிய மேட்டரா பார்க்கணும்? அதை வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒளிபரப்பணும், அதை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல நாங்க பார்க்கணும். இப்ப யாரு ஆர்வமா இருக்கா? இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இதை கொடுத்து ஒரு காசு வாங்கினாதான் அவங்களுக்கு வாழ்க்கையா? வாழ்வாதாரமே இல்லாம இருக்காங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களா? கடை நிலையில இருக்காங்களா? நானும் ரவுடி தான்ல இருக்கிற பாட்டோட கிளிப்பிங்ஸோ இல்ல சின்ன சின்ன விஷயங்களையோ எடுத்து இதுல சேர்த்தாதான் அது மக்கள் பார்ப்பாங்களா? சேர்க்கலைன்னா பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் சரி, அவர் பர்மிஷன் கொடுக்கல, அவர் பர்மிஷன் கொடுக்கலன்னா நீங்க அதை சரி கொடுக்கலங்கன்னு விட்டுட்டு நீங்க வந்து வீடியோ இது வரைக்கும் எடுத்த கல்யாண வீடியோ மட்டும் போட்டுற வேண்டியதுதானே? அது உங்க ப்ராப்பர்ட்டியா? உங்க ப்ராப்பர்ட்டியா? உங்களுக்கு உரிமை இருக்கா? இல்ல. இன்னொருத்தவங்ககிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கணும். வாங்காம நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? தயாரிப்பாளர் தான் அதுக்கு உரிமையானவர். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒண்டர்பர்ட் தனுஷ் தான். நானும் ரவுடி. இப்போ அவர்கிட்ட போய் நீங்க கேட்குறீங்க, கொடுக்கல. அப்ப நீங்க அதை மீறி அதில் பயன்படுத்துறீங்கன்னா அப்புறம் நஷ்ட வழக்கு போட தான் செய்வார். ஏன் போட மாட்டாரு? இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் கேட்குறாங்கன்னா இவங்க கேட்கறது மட்டுமே நம்ம பேசக்கூடாது. அவர் சைட்லயும் ஏதாவது நியாயங்கள் இருக்கு, நம்ம அதையும் நம்ம பார்க்கணும்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு பாடிட்டாரு. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து ஹாட் டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா தனுஷ் இவங்க 2 பேரோட மேட்ரு தான். ஸோ நோட்டீஸ்லாம் கூட அனுப்பியிருக்காங்க, லெட்டர்லாம் வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? தீயா அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். அப்படியா? அப்ப நம்மெல்லாம் போய் அதுல தீ குளிக்க வேண்டியதுதான். எங்க இது தேவையான டாபிக்? அவங்க இப்ப இதுக்கு கூட்டு வச்சு உட்கார வச்சு இன்டர்வியூ எல்லா சேனல்லையும் தான் வந்துகிட்டு இருக்கு. நீங்க வேற ஏங்க, அவங்க கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு இப்ப 2 பிள்ளையும் பெற்றுட்டாங்க. இப்ப வந்து அவங்களுடைய மேட்ரு ஃபயரா எரியுதுங்கிறீங்க. என்ன ஃபயரா எரியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து அந்த வீடியோ, அதாவது அந்த வீடியோவை வெளியிட விடல தனுஷ். ஒரு நானும் ரவுடி தான்ல உள்ள சில கிளிப்பிங்ஸ் சாங்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கு தனுஷ் வந்து ரெஃப்யூஸ் பண்றாரு. ரொம்ப நாளா நாங்க வந்து பர்மிஷன் கேட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், 2 வருஷமா என்னங்க பர்மிஷன் கேட்டீங்க? நேரடியா தனுஷை போய் ஒரு ஆபீஸ்ல பார்த்து சார் இந்த மாதிரி கொடுக்குறீங்களா கொடுக்கலையான்னு கேட்டா மேல முடியுது. ஈகோ கிளாஷ் ஆகும் சார். எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் சார். அவங்க எப்படி சார் போவாங்க? அவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னா இவர் சூப்பர் ஸ்டாரோட மருமகன். மறுபடியும் சேர்ந்துட்டாங்கல்ல, அதனால ஓப்பனா சொல்லலாம் மருமகன்னு. இவரும் சூப்பர் ஸ்டாரோட மருமகன், அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரு. இன்னும் வந்து இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி அங்க இருக்கு. ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் தனுஷ்குள்ள இருக்கு. அந்த படத்துல நானும் ரவுடி தான் போது விக்னேஷ் சிவனால என்ன பிரச்சனை வந்துச்சு இல்ல எது வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. நிச்சயமா நயன்தாராவால பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருந்திருக்கும். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்க்கறதை விட இப்ப இந்த டாபிக் இப்ப வந்து இந்த 2 வருஷம் கழிச்சு இந்த வீடியோவை போடணும் அப்படிங்கிறது என்ன நெசசிட்டி இருக்கு? இப்போ எத்தனையோ கல்யாணம் நடக்குது, டெய்லி கல்யாணம் நடக்குது, டெய்லி வந்து எல்லா டைவர்ஸ் நடக்குது, எல்லாம் நடக்குது. நம்மலாம் அந்த வீடியோ போட்டு சேனல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டா இருக்கும். அதெல்லாம் கிடையாது இல்ல. அதாவது இவங்களோட வீடியோவை போட்டா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டாங்க. அதுக்கு வந்து கௌதம் வாசுதேவன் மேனனை கூட்டு போய் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து டைரக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு கல்யாணத்தை டைரக்ட் பண்றாங்கன்னா பாருங்க அப்ப சினிமா எப்படி போயிருச்சுன்னு. அதாவது வந்து படத்துல நடிக்கும் போது ஒரு டைரக்டர் வேணும், டைரக்ட் பண்ணுவாங்க. கல்யாணத்துல ஒரு நாடகத்தை எடுத்தா அதுக்கு ஒரு டைரக்டர் வேணும். கல்யாணத்துக்கு எதுக்குங்க டைரக்டர்? அவர் என்ன ஷார்ட் சொல்லுவாரா? இல்ல வந்து அவங்க ஷார்ட் சொன்னோன்னே ஓகே ஆக்ஷன் சொன்னோன்னே இவங்க தாலி கட்டுவாங்களா? இல்ல என்ன இதுல வந்து சுவாரஸ்யம் இருக்கும்? எல்லா கல்யாணம் மாதிரி இருக்கும், வேற என்ன இருக்கும்? என்ன அதிகபட்சம் ஒரு 3 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு ஒரு கல்யாண காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. அவர் விக்னேஷ் சிவனுக்கு ஏதாவது ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு வாங்கி போட்டிருப்பாங்க. நகைகளை போட்டிருப்பாங்க. காசு இருக்கு, அள்ளி கொத்து கொத்தா நகைகளை போட்டிருப்பாங்க. மேக்கப் பண்ணியிருப்பாங்க. சினிமாவோட கிளாமரா அதுல வந்திருப்பாங்க. அதுல வந்தவங்க லிமிட்டட் இன்வைட்டிஸ் தான், அதுக்கே அவங்க போட்டிருக்காங்க. அன்னைக்கே வந்து ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாமு, ஏகப்பட்ட பிரச்சனை அந்த கல்யாணம் நடந்த அன்னைக்கு. ஒரு ஆக்சிடென்ட் கூட அந்த இடத்துல நடந்துச்சு. இந்த மாதிரிலாம் அதாவது வந்து இதை வந்து ஒரு பெரிய மேட்டரா நம்ம ஏன் பார்க்கணும்? நடிகையோட கல்யாணத்தை ஏன் பெரிய மேட்டரா பார்க்கணும்? அதை வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒளிபரப்பணும், அதை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல நாங்க பார்க்கணும். இப்ப யாரு ஆர்வமா இருக்கா? நீங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் ஆர்வமா இருக்கு? அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கல்யாண நேரத்துல இவங்க கல்யாணம் பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு ஒரு சலசலப்பு, ஒரு பரபரப்புலாம் இருந்துச்சு.
ஓகே, அதெல்லாம் அடங்கி போச்சு சார். நெருப்பு அதாவது வந்து கங்கு அணைஞ்சு 2 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து மறுபடியும் அணைஞ்ச, அதாவது தண்ணி ஊத்தி அணைஞ்ச கங்குல மறுபடியும் நெருப்பை பற்ற வச்சா அது புஷ் புஷ்ன்னு தான் ஆகுமே தெரிய எரியவே எரியாது. பத்தாவதுக்கு அவங்க கையில வச்சிருக்க தீப்பெட்டியும் நமுத்து போச்சு. எப்படி வந்து குச்சி எரியும்? ஒரு ஃபயர் வராது, ஒன்றும் ஆகாது. அவங்க வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இதை கொடுத்து ஒரு காசு வாங்கினாதான் அவங்களுக்கு வாழ்க்கையா? வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்காங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? கடை நிலையில் இருக்காங்களா? எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அவன் சாப்பாட்டுக்கு இல்லாமல், சோறுக்கு இல்லாமல் ரேஷன் கடையில் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு போய் பாருங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் எத்தனையோ பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு பேசக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு விட்டுட்டு இந்த நயன்தாரா தனுஷ் இன்னைக்கு ஒரு சின்ன அறிக்கை கொடுத்துட்டாங்க. உடனே பரபரப்பாக்கி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கங்கு அணைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? புகையுது, எரிமலையா அவங்க வெடிக்கிறதுக்கு? சும்மா ஏதாவது பேசுவாங்க சார். அதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்து இல்ல சார். இப்ப அவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, லெட்டரா வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தனுஷா வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே, அவங்க நடிச்சிருக்காங்க இல்லையா, அது நல்ல ஹிட்டான ஒரு மூவி இல்லையா, அதுக்கான ஒரு காப்பு உரிமை வந்து நீங்க கொடுக்கலாம் இல்லையா, விட்டு கொடுக்கலாம் இல்லையா, அதுக்கு எதுக்கு நீங்க வந்து ஒரு காப்பி ரைட்ஸ் நஷ்டஈடு எதுக்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து நிறைய பேர் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்லட்டும். நான் தனுஷ் கிட்டத்தட்ட 10-15 கோடி நான் நினைக்கிறேன் சார், அவ்வளோ இழப்பீடை வந்து அவர் வந்து கேட்டிருக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 10 கோடி கேட்டிருக்காரு. 10 கோடி அதாவது வந்து அவர்கிட்ட இல்லாத காசா, அவர்கிட்ட இல்லாத காசா இல்ல இவங்க கிட்ட இல்லாத காசா, அது ஒரு டாபிக். அதை நம்ம பேசுவோம். அதுக்கு முக்கியமா இன்னொரு விஷயம் கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த நயன்தாரா கல்யாண வீடியோ, விக்னேஷ் சிவன் நயன்தாரா கல்யாண வீடியோல தனுஷ், அதாவது நானும் ரவுடி தான்ல இருக்கிற பாட்டோட கிளிப்பிங்ஸோ இல்ல சின்ன சின்ன விஷயங்களையோ எடுத்ததுல சேர்த்தாதான் அது மக்கள் பார்ப்பாங்களா? சேர்க்கலைன்னா பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் சரி, அவர் பர்மிஷன் கொடுக்கல. அவர் பர்மிஷன் கொடுக்கலன்னா நீங்க அதை சரி கொடுக்கலங்கன்னு விட்டுட்டு நீங்க வந்து வீடியோ, இது வரைக்கும் எடுத்த கல்யாண வீடியோ மட்டும் போட்டுற வேண்டியதுதானே? அதுலேயே ஏகப்பட்ட பிரம்மாண்டம் இருக்குங்கிறீங்க. எத்தனையோ விஐபிஸ் வந்திருக்காங்க. நீங்க கிராண்டா கல்யாணம் நடந்துச்சுங்க, என்னென்னமோ பண்ணி கௌதம் வாசுதேவன் டைரக்ஷனு, கௌதம் வாசுதேவன் டைரக்ஷன், இதெல்லாம் இருக்குதுல. நீங்க அதை வந்து எடிட் பண்ணி அழகா போட வேண்டியதுதானே? நல்ல ஒரு எடிட்டர்கிட்ட கொடுத்து நல்ல ரீரிகார்டிங் பண்ணி டிடிஎஸ் பண்ணி இது கிரேடிங் பண்ணி எல்லாம் பண்ணி போட வேண்டியதுதானே? ஏன் வந்து இவ்வளோ நாள் அந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ்காண்டி காத்திருக்கீங்க? அதுல என்ன உங்களுக்கு மோட்டிவேஷன்? அவரு தரமாட்டேன்ட்டாரு, நீங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை வருஷமா? 2 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு 2 வருஷமா கேட்கணும்? உங்க வேலையை, அதாவது கல்யாணம் முடிஞ்சிருச்சு, போட வேண்டியதுதானே? அதை ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இவர் பணம் கேட்கிறாரு, பணம் கேட்கல, இவர்கிட்ட பணம் இல்லையா? இவர் வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சின்ன டீசரா நம்ம வந்திருக்கு, அதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு சின்ன இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால இவர் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு. நியாயம் தானே? இவர் வந்து கேட்குறாங்க, கொடுக்கல. இவர் கொடுக்கலன்னும் போது அதை விட்டுட்டு அதை ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான். அந்த வீடியோவை விட்டுட்டு ரிலீஸ் பண்ணாம இவங்க அதை வந்து டீசர்ல லைட்டா ஒரு சின்ன விஷயத்த ஒரு 3 நிமிஷமா நம்ம பயன்படுத்தியிருக்காங்களோ, என்ன சொல்லலாம், 3 செகண்டோ 3 நிமிஷமா 3 வினாடி பயன்படுத்தியிருக்காங்க. 3 வினாடி பயன்படுத்தி எதுக்கு பயன்படுத்துறீங்க? அது இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு தெரியுது இல்ல? அது உங்க ப்ராப்பர்ட்டியா? உங்க ப்ராப்பர்ட்டியா? உங்களுக்கு உரிமை இருக்கா? இல்ல. இன்னொருத்தவங்ககிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கணும். வாங்காம நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? தயாரிப்பாளர் தான் அதுக்கு உரிமையானவர். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒண்டர்பர்ட் தனுஷ் தான். நானும் ரவுடி. இப்போ அவர்கிட்ட போய் நீங்க கேட்கறீங்க, கொடுக்கல. அப்ப நீங்க அதை மீறி அதுல பயன்படுத்துறீங்கன்னா அப்புறம் நஷ்ட வழக்கு போடதான் செய்வார். ஏன் போட மாட்டாரு? 1000 ஒற்றுமை இருந்திருக்கலாம். அதாவது இன்னைக்கு நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், நாளைக்கு நீங்க எனக்கு எனிமியா மாறிடலாம். அதெல்லாம் நடக்குமே. லைஃப்லயும் நடக்கும்போது சினிமால ஏன் நடக்காது? ஏன் நடக்கக்கூடாது? இப்ப வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஃபேன்ஸ்க்குலாம் வந்து எது ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா, ஒன்னா சேர்ந்து படம் நடிச்சிருக்காங்க, ப்ரொடக்ஷன்ல இவங்க வந்து நடிச்சிருக்காங்க, பெரிய ஹிட்டான ஒரு மூவி, ஒரு நட்பு அப்படின்றது கண்டிப்பா 2 பேருக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ஆமா, இதே நான் வேற விதமா சொல்றேன். இப்ப வந்து தனுஷ் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேரேஜ் பண்ணாரு. 2 குழந்தைங்க இருக்கு. யாத்ரா லிங்கான்னு ஒன்றா சேர்ந்து இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துனாங்க, ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்க, ஒன்றா சேர்ந்து பல இடங்கள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, சினிமா எடுத்திருக்காங்க, அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க, இவர் நடிச்சிருக்காரு, எல்லாம் நடந்திருக்கு. புருஷ மன்றாட்டியே பிரிஞ்சுட்டாங்களே சில காலம். ஏன் பிரிஞ்சுட்டாங்க? அதே மாதிரி வந்து இவங்க தொழில் ரீதியா வந்து போறவங்க தானே. நயன்தாரா காசு வாங்க அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க, நயன்தாரா காசு வாங்கிட்டு நடிச்சிருப்பாங்க. இவர் வந்து காசு கொடுத்து எடுத்திருக்காரு, அவ்வளவுதான். தொழில் ரீதியா ஒரு சூழ்நிலையில சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வேற்றுமை வந்திருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம். சார், உங்களுடைய கருத்து ஏதாவது ஒண்ணு எனக்கு உடன்படலைன்னா நான் விலகி போறது நியாயமா தானே இருக்கும். அதுல என்ன தப்புன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? ஸோ பிசினஸ் வைஸ் வந்து இது டீசென்டான ஒரு விஷயம் தான் இல்லையா? இவரு கேட்ட விஷயமும் சரி, இவங்க வந்து பெர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணிருக்கணும் முன்னாடியே.
தந்திருக்கலாங்கிறது ஒரு வாதம், அது இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு கல்யாண வீடியோ, சரி ஒரு ஏதோ ஒரு 3 நிமிஷம் என்னமோ கிளிப்பிங்ஸ் கேட்குறாங்க, கொடுத்துருக்கலாம், பர்மிஷன் கொடுத்துருக்கலாங்கிறது ஒரு வாதம், அது நம்ம மறுக்க முடியாது. ஆனா ஏன் தரலைங்கிறதுக்கு அது பின்னாடி திரை மறைவுல அது என்ன காரணம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம 1000 விஷயம் மீடியால பேசலாம் சார், ஆனா உண்மையான காரணம் என்ன? அது 3 நிமிஷம் கிளிப்பிங்ஸை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா அதுக்கு உண்மையான காரணம் என்ன? அப்ப அவர் மனசுல என்ன விரோதம் இருக்கு, என்ன குரோதம் இருக்கு, அப்ப அதை நம்ம பார்க்கணும்ல. அவர் சைட்ல உள்ள அந்த விரோதத்துக்கும் குரோதத்துக்கும் ஏதாவது ஒரு நியாயங்கள் கூட இருக்கலாம்ல. இப்ப இவங்க கேட்கறத மட்டுமே நம்ம பேசக்கூடாது. இவங்க லேடி சூப்பர் ஸ்டார் கேட்கறாங்கன்னா இவங்க கேட்கறது மட்டுமே நம்ம பேசக்கூடாது. அவர் சைட்லயும் ஏதாவது நியாயங்கள் இருக்கலாம்ல, அதையும் நம்ம பார்க்கணும்ல. இப்ப நான் முக்கியமான விஷயம் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா, நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. அது நமுத்து போச்சு. இப்போ அந்த மேட்டரை கொண்டு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல போட்டா அதுக்கு வியூவர்ஸே வராதுங்கிறது என்னுடைய கருத்து. இதுதான் உண்மை. எப்படி கங்குவா படம் ஓடாதுன்னு முதலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ அதே மாதிரி இதுக்கு வியூவர்ஸே வராதுங்கிறது என்னுடைய கருத்து. அப்ப அதை போட்டு அதை என்னன்னா அவங்க காசு வாங்கிட்டாங்க பல கோடி, அதுக்காண்டி அதை கொடுத்துடணும்னு பாக்குறாங்க. அப்படி கொடுக்கணும்னா இந்த இவருடைய நானும் ரவுடி தான்ங்கிற கிளிப்பிங்ஸே இல்லாம கொடுத்துட வேண்டியதுதான். ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா குறைச்சு கொடுக்குறேன்னு சொல்ல போறாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க, இது இல்லைன்னா நாங்க 2 ரூபா குறைச்சிருவோம், 5-6 கோடி ரூபா பேசின இடத்துல 2 கோடி ரூபா குறைச்சு 4 கோடி ரூபா தருவோம் அப்படின்னு சொல்ல போறாங்க. சரி ஓகேங்க கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே. இதுதான் வருமானமா? இதை வச்சுதான் அவங்க வாழ போறாங்களா இனி ஃபியூச்சர்? அவங்க இதை வச்சுதான் அவங்களுடைய ஃபியூச்சரே இருக்கா? எத்தனை ஃபாரின் கார் இருக்கு, எத்தனை பங்களாஸ் இருக்கு? நான் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதை நான் பேச வரல. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு மேட்டர்னு எடுத்து பேசணுமா? இதுல வர வருமானத்தை மட்டுமே பேசணுமா? இதுல வர வருமானம் இழந்தாதான் என்ன? அவங்களுக்கு என்ன ஆசைனா சார், என்னோட ஹஸ்பண்ட் டைரக்ட் பண்ண ஒரு படம், ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம், எனக்காக எழுதப்பட்ட வரிகள் அது. கரெக்ட். விக்னேஷ் அவரோட வரிகளை எழுதி கொடுத்திருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது என்னோட கணவர் எனக்காக பண்ண ஒரு விஷயம், எனக்காக உருவாக்குன ஒரு படம், அந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது எங்களோட காதல் பயணம், திருமண பயணம், சோ இது சம்பந்தப்பட்ட வீடியோல அந்த விஷுவல்ஸை பார்த்த நல்லா இருக்கும், அந்த மியூசிக் பார்த்த நல்லா இருக்கும், கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்களோட ஆசையா இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் எந்த ஸ்டெப் எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இது சுமூகமா முடிக்கிறதுக்கு இது சுமூகமா முடியுமான்னு எனக்கு தெரியாது சார். அவர் கோர்ட்ல போய் வழக்கு போட்டாரு, 10 கோடி நஷ்டம் கேட்டிருக்காரு. அப்படி அவ்வளவு தூரம் அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு அவர் போறாருன்னா அவர் இதை கொடுக்க விரும்பலை அப்படிங்கிறது அர்த்தம். இதனுடைய பொருள் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறதும் உறுதியா சொல்றாரு. இதன் மூலமா 2 பேருக்கும் கான்ஃபிளிக்ட், டிஸ்பியூட் வந்துருச்சு. இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணி இனிமே இவங்க இந்த வீடியோவை அந்த கிளிப்பிங்ஸ்ல சேர்த்துதான் போடணும்னு இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, நயன்தாரோட குழந்தைங்கள்லாம் பெருசாகி அதுங்கெல்லாம் நடிச்சு அதுங்க கல்யாண வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸ்ல போட்டு கூட வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க போட்டாலும் போடுவாங்க. அவ்வளவு டியூரேஷன் போயிடும். நயன்தாரா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழ்த்தரமான ஒரு செயல் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை அங்க கீழ்த்தரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. கடவுளோட மன்றத்துல உங்களுக்கான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ரொம்ப டிப்டான ஒரு வார்த்தையா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட மனசு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு தெரியுது இல்லையா? சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கீழ்த்தனமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கீழ்த்தரமான செயல்னு அவங்களே சொல்ல வேண்டியதானே. வெறும் கீழ்த்தரமான செயல்னு சொன்னா ஒருத்தனை ஏதோ ஒன்று சொல்லி திட்டுறீங்க, ஏன் திட்டுறீங்கிறது காரணத்தையும் சொல்லுங்க. என்ன கீழ்த்தரமான செயலுங்கிறது நீங்களே உங்க அறிக்கையிலே சொல்லுங்க. இன்னைக்கு சொல்ல முடியலையா, இப்போ நாளைக்கு சொல்லுங்க, மறுபடியும் நாளைக்கு விவாதம் பண்ணுவோம். அதெல்லாம் அவங்க சொல்லலை, சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மனசுல பட்டிருக்கு, என்ன கீழ்த்தரமான செயல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதும் சரியா வராது. அவங்க பயன்படுத்தியிருக்க வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருக்குதான் அந்த அறிக்கையில், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இதெல்லாம் கேட்டு தனுஷ் ஐயோன்னு கை நடுங்கிடுவாரான்னா அதெல்லாம் நடுங்கிட்டா. அவர் இதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருப்பாரு. எத்தனை பிரச்சனைகளை பார்த்துருக்காரு, எத்தனை சிக்கல்களை பார்த்துருக்காரு. இது இவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துருக்காரு. நீங்கள் சொல்றீங்க 1000 விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தனுஷுன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அவர் கண்டுக்கவும் மாட்டாரு. இது அவருக்கு ஒன்றும் எஃபெக்டை கிரியேட் பண்ணாது. அதாவது கடவுள் மன்றத்தில் தண்டனை கிடைக்கும்னா அது நம்ம சொல்ல முடியாது. கடவுள் மன்றத்தில் கடவுளுக்கு தெரியும் யார் தப்பு பண்ணியிருக்கா, என்ன தப்பு பண்ணியிருக்காங்க. இது யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியலன்னோட கடவுளுக்கு தெரியும். அந்த மன்றத்தில் ஒருவேளை தனுஷ் நல்லவராக இருந்து நயன்தாரா கூட அந்த தண்டனை கிடைக்கலாம். நயன்தாரா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தனுஷ் அன்னைக்கே எதிர்நீச்சல் படத்துல ஒரு பாட்டுல அவரோட நயன்தாரோட ஆடும்போதே சொல்லிட்டாரு, சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு பாடிட்டாரு. அவ்வளவுதான். அப்பயே சொல்லிட்டாரு.